மதிப்பிற்குரிய பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இதுவரை நமது திருக்குறளும் அறிவியலும் என்னும் வலைத்தளத்தில் உறுப்பினர்களாகாதவர்கள் உறுப்பினர்கள் ஆகிக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்ளுகிறேன். பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, இன்றைய வகுப்பில் 18வது அதிகாரமாகிய வெகாமை, அதாவது பிறர் பொருள் மீது ஆசை கொள்ளாமை, வெகாமை என்னும் அதிகாரத்தில் 5 குறள்கள் 71 முதல் 75 வரை 5 குறள்களின் பொருளை விளக்கமாக காணவிருக்கிறோம். வாருங்கள். திருக்குறள் புதிய பரிணாமத்தில் அரிய உரை 171 முதல் 175 வரை 5 குறள்கள். படக்காட்சி 69, நாள் 16/12/2023. அறத்துப்பால் அதிகாரம் 18, இல்லறவியல் வெகாமை, அதாவது அடுத்தவர் பொருள் மீது ஆசை கொள்ளாதிருத்தல். குறள் 171 பார்ப்போம், வாருங்கள். நடுவின்றி நன்பொருள் வகின் குடி பொன்றி குற்றம் ஆங்கே கெடும். நடுவின்றி நன்பொருள் வகின் குடி பொன்றி குற்றம் ஆங்கே கெடும். என்ன பொருளை வள்ளுவன் வலியுறுத்துகிறான்? நடுவின்றி, நடுநிலை தவறி, நன்பொருள், நல்பொருள், பிறர் பொருள் மீது வெகின் ஆசை கொண்டு அதை அபகரிக்க நினைத்தால், நடுவின்றி நன்பொருள் வெகின், நடுநிலை தவறி, அது அறநிலை தவறி, பிறர் பொருள் மீது, நன்பொருள் பிறர் பொருள் மீது ஆசை கொண்டு வெகின் அதை அபகரிக்க நினைத்தால், குடி பொன்றி, அதாவது குடி பெருமை குன்றி, பொன்றி என்றால் குன்றி, குறைந்து, அழிந்து, குடி பொன்றி, குடிப்பெருமை தனது பெருமையும், குடி தனது குடும்பத்தின் பெருமையும் பொன்றி, குன்றி, குறைந்து, குற்றம் ஆங்கே கெடும். அதாவது பழி பாவங்களும் தன் குடும்பத்தை வந்தடையும். நடுவின்றி நன்பொருள் வகின், நடுநிலை தவறி பிறர் பொருள் மீது ஆசை கொண்டு அவர் பொருளை அபகரிக்க நினைத்தால், குடிபொன்றி குற்றம் ஆங்கே கெடும். தனது குடி கெடுவதுடன் பழி பாவங்களும் தன்னையும் தன் குடும்பத்தையும் வந்தடையும். அதுதான் பிறர் பொருள் மீது ஆசை கொண்டு அதை அபகரிக்க நினைத்தால், தனது குடும்பம் சீரழிந்து குன்றி, இழிவும் பழி பாவங்களும் தன் குடும்பத்தை வந்தடையும். அதுதான் நடுவின்றி இன்பொருள் வகின் குடி பொன்றி குற்றமாங்கே கெடும். பொருள்: வஞ்சத்தால் பிறர் பொருளை அபகரித்தால் குடி கெட்டு குற்றம் பெருகும். வஞ்சத்தால் பிறர் பொருளை அபகரித்தால் அல்லது அபகரிக்க நினைத்தாலும், வஞ்சத்தால் பிறர் பொருளை அபகரித்தால் குடி கெட்டு குற்றம் பெருகும். இது பொருள். விளக்கத்தை பார்ப்போம். நடுநிலை தவறி பிறர் பொருளை அபகரித்தால் அவன் குடும்பம் கெடுவதோடு தீரா பழியும் அவனை வந்தடையும். அதாவது ஒருவன் பிறர் பொருள் மேல் ஆசை கொண்டு அதை கவர்ந்து கொண்டால் அல்லது கவர்ந்து கொள்ள நினைத்தால் அவன் குடும்பம் கெட்டழிவதுடன் தீரா பழிபாவங்களும் அவனை வந்தடையும்.
பழிபாவங்களுக்கு அஞ்சாதவனே பிறர் பொருளை வஞ்சத்தால் அபகரித்துக் கொள்வான். பழிபாவங்களுக்கு அஞ்சாதவனே பிறர் பொருளை வஞ்சத்தால் அபகரித்துக் கொள்வான். சொற்பொருள்: நடுவின்றி நடுநிலை தவறி, அதாவது அறநிலை தவறி நல் பொருள் பிறர் பொருள் மேல் வெகின் ஆசை கொண்டு அதை கவர்ந்து கொள்ள விரும்பினால் நினைத்தால். வெகுதல் பிறர் பொருளை இச்சித்தல். வெகுதல் என்றால் பிறர் பொருளை இச்சித்தல் என்று பொருள். குடி பொன்றி அவன் குடி கெடுவதுடன், குடி பொன்றி என்ற குடி குன்றி அவன் குடி கெடுவதுடன், பொன்றுதல் என்றால் அழிதல், இரத்தல், குன்றுதல். பொன்றுதல், அழிதல், இரத்தல், குன்றுதல். குற்றமாங்கே கெடும், பழி பாவங்களும் அவனை வந்தடையும். மீண்டும் குறளையும் பொருளையும் பார்ப்போம். நடுவின்றி நன்பொருள் வகின் குடிபொன்றி குற்றமாங்கே கெடும். நடுவின்றி நன்பொருள் வகின், நடுநிலை தவறி அரைநிலை தவறி நன்பொருள் பிற பொருளை கவர நினைத்தால் குடிபொன்றி அவனுடைய குடும்பம் குன்றுவதுடன் குற்றம் ஆங்கே கெடும், பழி பாவங்களும் அவனையும் அவனது குடும்பத்தையும் வந்தடையும். பாருங்கள், 172வது குறள். படுபயன் வெகி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். படுபயன் வெகி பழிப்படுவ செய்யா நடுவன்மை நாணுபவர். பாருங்கள், இன்னும் இவ்வளவு ஆழமான பொருளை வள்ளுவன் திணித்திருக்கிறான் என்று பாருங்கள். நடுவன்மை நாணுபவர், நடுவன்மை நாணுபவர், அதாவது நடுநிலையே நடுவன்மை நாணுபவர். நடுவன்மை நடுநிலை தவறுவதால் ஏற்படும் அவமானம், இழிவை. நடுவன்மை நடுநிலை தவறுவதால் விளையும் இழிவை, மானபங்கத்தை கண்டு நாணுபவர், அஞ்சுபவர், வெட்கப்படுபவர். நடுவன்மை நாணுபவர் நடுநிலை தவறுவதால் விளையும் இழிவை கண்டு நாணுபவர், வெட்கப்படுபவர். படுபயன் வகி, படுபயன் பிறர் பொருளை கவர்ந்து கொள்ளுவதால் கிடைக்கக்கூடிய அற்பத்தனமான நன்மைக்காக. படுபயன் பிறர் பொருளை கவர்ந்து கொள்வதால் ஏற்படக்கூடிய கீழ்த்தரமான இன்பத்திற்காக. படுபயன் வகி பிறர் பொருளை கவர்ந்து கொள்வதால் விளையக்கூடிய இழிவான இன்பத்திற்காக. பழிப்படுவ பழியை சுமந்து வரக்கூடிய செயல்களை செய்யார். பழிப்படுவ செய்யார், பழிபாவங்களை சுமந்து வரக்கூடிய, சுமந்து நிற்கக்கூடிய இழிவான செயல்களை செய்ய மாட்டார்கள். அதான் படுபயன் வகி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். இப்படி பிரிக்கணும் குறளை. நடுவன்மை நாணுபவர் நடுநிலை தவறுவதால் விளையும் இழிவை கண்டு நாணுபவர், அஞ்சுபவர், வெட்கப்படுபவர். நடுநிலை தவறுவதால் விளையும் விளைவை கண்டு, விளையும் இழிவை கண்டு அஞ்சுபவர், வெட்கப்படுபவர். படுபயன் ஓகே, ஒரு பிற பொருளை கவர்ந்து கொள்வதால் கிடைக்கக்கூடிய பயனை எண்ணி பழிப்படுவர் இழிவான செயல்களை, இழிவை சுமந்து வரக்கூடிய செயல்களை செய்ய மாட்டார்கள். அறநெறி தவற அஞ்சுபவர், அறநெறி தவற அஞ்சுபவர் அடுத்தவர் பொருளை கவரார். அறநெறி தவற அஞ்சுபவர் அடுத்தவர் பொருளை கவரார். அதாவது பொருள் அறநெறி தவற அஞ்சுபவர், பழிபாவங்களுக்கு அஞ்சுபவர், அடுத்தவர் பொருளை கவரார். விளக்கம்:
நடுநிலை தவறுவதால் தலைகுனிவை தரும் என்பதை உணர்ந்த நடுநிலை தவறுதல் தலைகுனிவை தரும் என்பதை உணர்ந்த பெரியோர் பிறர் பொருளை கவர்வதால் தமக்கு பயன் கிடைக்கும் என்பதற்காக அறநெறி தவறி தீய செயலை செய்ய மாட்டார். அதாவது பிறர் பொருளை அபகரிப்பது தனக்கு இழிவை இழுத்து வரும் என்பதை உணர்ந்த பெரியோர் பிறர் பொருளை அபகரிப்பது தனக்கு இழுக்கை இழுத்து வரும் தனக்கு இழிவை இழுத்து வரும் என்பதை உணர்ந்த பெரியோர் அறமற்ற செயல்களை செய்ய மாட்டார்கள். அறமில்லாத செயல்களை செய்ய மாட்டார்கள். இழி செயல் இழிவை தரும். பிறர் பொருள் கவர்தல் இழிவு, கவராமை மேன்மை தரும். அதாவது இழி செயல் இழிவை தரும். பிறர் பொருள் கவர்தல் இழிவு, கவராமை மேன்மை தரும். சொற்பொருள் பாருங்கள். நடு அண்மை நாணுபவர். நடு அண்மை நாணுபவர் நடுநிலை தவறுவதால் ஏற்படும் பழியை கண்டு அஞ்சி நாணுபவர். நடுநிலை தவறுவதால் ஏற்படும் பழியை கண்டு அஞ்சி நாணுபவர். அண்மை இல்லாமை, அதாவது நடு அண்மை நாணுபவர். அண்மை இந்த இடத்துல அண்மை என்பதற்கு இல்லாமை, நடு அண்மை தவறுதல், தவறாமை. படுபயன் வகி பிறர் பொருளை அபகரிப்பதால் தனக்கு கிடைக்கும் பயனை விரும்பி பழிப்படுவ செய்யார். பழிக்கத்தக்க செயல்களை செய்ய மாட்டார்கள். பழிப்படுவ செய்யார், பழிக்கத்தக்க செயல்களை செய்ய மாட்டார்கள். பழிப்படுவ பழியை தரக்கூடிய. நடுவு தமவும் பிறவும் ஒன்றுபோல் எண்ணி பிறர் பொருள் மேல் ஆசை கொள்ளாதிருத்தல். நடுவு என்றால் தம்பொருளும் பிறர் பொருளும் ஒன்று போன்றதே என்பதை மதித்து பிறர் பொருள் மீது ஆசை கொள்ளாதிருப்பவர்கள். மீண்டும் குறளை மட்டும் பார்ப்போம். படுபயன் வகி பழுபடுவ செய்யார். நடுவன்மை நாணுபவர். நடு அண்மை நாணுபவர். நடு அண்மை நாணுபவர் நடுநிலை தவறுவதால் ஏற்படும் பழிபாவங்களை கண்டு அஞ்சி நாணுபவர். படுபயன் வைக்கி பிற பொருளை கவர்வதால் கிடைக்கும் நன்மையை மனதில் கொண்டு பழிப்படுவ செய்யார். பழியை சுமந்து நிற்கும் செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் 173. சிற்றின்பம் வெகி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர். சிற்றின்பம் வெகி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர். என்ன பொருள்? மற்றின்பம் வேண்டுபவர். இந்த குறளை இவ்வாறு நான் பொருள் கொள்ள வேண்டும், பிரிக்க வேண்டும். மற்றின்பம் வேண்டுபவர், அதாவது மற்றின்பம் என்றால் என்ன? அதாவது ஒருவனின் நிலையான செல்வம், நிலையான இன்பம், நிலையான செல்வம் நற்பெயரும் நற்புகழுமே ஆகும். ஒருவனுடைய நிலையான செல்வம், நிலையான இன்பம் நற்பெயரும் நற்புகழுமே ஆகும். எனவே மற்றின்பம் வேண்டுபவர் நிலையான செல்வமாகிய நற்பெயரையும் புகழையும் நேசிப்பவர். அதான் மற்றின்பம் என்றால் இங்கே என்னன்னா நற்பெயர். சமூகத்தில் தான் வாழும் சமூகத்தில் தனக்கு நற்பெயர், நற்புகழ், நற்பெயரையும் நற்புகழையும் நேசிப்பவர்கள். அதுதான் நிலையான செல்வம். மற்றின்பம் வேண்டுபவர் நிலையான செல்வமாகிய நற்பெயரையும் நற்புகழையும் நேசிப்பவர். சிற்றின்பம் வகி. சிற்றின்பம் என்றால் என்ன? இரண்டு வகையில் பொருள் கொள்ளலாம். ஒன்று, பிறர் பொருளை கவர்ந்து கொள்வதால் சிறிது நேரம் தனக்கு இன்பத்தை தரக்கூடிய இன்பம் சிற்றின்பம். பிறர் பொருளை கவர்ந்து கொள்வதால் தனக்கு சிறிது நேரம் அல்லது சிறிது காலம் கிடைக்கக்கூடிய அற்பத்தனமான இன்பத்திற்காக என்றும் கொள்ளலாம். இன்னொன்று, சிற்றின்பம் என்பது மின்னி மறையும் மின்னலை போன்ற இந்த தசை இன்பத்திற்காக. சிற்றின்பத்தை இரண்டு வகை, அதாவது மின்னி மறையும் மின்னலை போன்று
மின்னி மறையும் தசை இன்பத்திற்காக. இரண்டு வகை சிற்றின்பம். ஒன்று பிற பொருளை கவர்ந்து கொள்வதால் கிடைக்கக்கூடிய சிறிது கால அற்பத்தனமான இன்பம், அல்லது மின்னி மறையும் மின்னலை போன்ற தசை இன்பம். இரண்டில் எது வேண்டும் என்றாலும் நாம் எடுத்துக்கொள்ள. சிற்றின்பம் வகை அற்பத்தனமான இன்பத்திற்காக, பிற பொருளை கவர்ந்து கொள்வதால் ஏற்படக்கூடிய சிற்றின்பத்திற்காக, அற்பத்தனமான சிறிய இன்பத்திற்காக, அல்லது தசை இன்பத்திற்காக அறநல்ல செய்யாரே, அறநற்ற செயல்களை செய்ய மாட்டார்கள். யாரு? மற்றின்பம் வேண்டுபவர். மற்றின்பம் வேண்டுபவர் சிற்றின்பம் போக்கி அறநல்ல செய்யாரே. நிலையான செல்வமாகிய நிலையான இன்பமாகிய நற்பெயரையும் நற்புகழையும் நேசிப்பவர்கள் சிறிது காலம் சிற்றின்பம் வகை சிறிது காலம் இன்பத்தை தரக்கூடிய இழிவான செயல்களை செய்ய மாட்டார்கள். அந்த இழிவான செயல்களை எது? ஒன்று பிற பொருளை கவர்ந்து கொள்ளுதல், தன்னுடைய சிறிது இன்பத்தை தரக்கூடிய அல்லது தசை இன்பத்தை தரக்கூடிய இழிவான செயலாகிய பிற பொருளை கவர்ந்து கொள்ளுதல் என்னும் செயலை செய்ய மாட்டார்கள். மீண்டும் சிற்றின்பம் வகி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர். மற்றின்பம் வேண்டுபவர் சிற்றின்பம் வகி அறநல்ல செய்யாரே. பொருள் பேரின்பம் நேசிப்பவர் சிற்றின்பத்தில் சிக்கார். பேரின்பம் வேண்டுபவர் சிற்றின்பத்தில் சிக்கார். விளக்கம்: நிலையான இன்பமாகிய நற்பெயரையும் புகழையும் நேசிக்கும் சான்றோர் மின்னி மறையும் தசை இன்பத்தில் மூழ்கி அறமற்ற தீய செயல்களை செய்ய மாட்டார்கள். அதாவது நிலையான இன்பமாகிய நற்பெயரை நேசிப்பவர்கள் தசை இன்பம், மண்பொருள் இன்பம் போன்ற நிலையற்ற இன்பங்களில் சிற்றின்பங்களில் மூழ்கி, நிலையான இன்பமாகிய நற்பெயரை நேசிப்பவர்கள் தசை இன்பம், மண்பொருள் இன்பம் போன்ற நிலையற்ற சிற்றின்பங்களில் மூழ்கி அறமற்ற செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். சிற்றின்பம் சிறுமை தரும், பேரின்பம் பெருமை தரும். பாருங்கள், சிற்றின்பம் சிறுமை தரும், பேரின்பம் பெருமை தரும். சிற்றின்பம் தவிர்ப்போம், பேரின்பம் பெறுவோம். சிற்றின்பம் சிறுமை தரும், பேரின்பம் பெருமை தரும். சிற்றின்பம் தவிர்ப்போம், பேரின்பம் வளர்ப்போம். சொற்பொருள்: மற்றின்பம் வேண்டுபவர் நிலையான இன்பமாகிய நற்பெயரையும் புகழையும் நேசிக்கும் சான்றோர் சிற்றின்பம் வகி மின்னி மறையும் தசை இன்பத்தில் மூழ்கி அறநல்ல செய்யாரே, அறமற்ற கீழ்ச்செயல்களை செய்ய மாட்டார்கள். இதுதான் நம்முடைய சொற்பொருள். மீண்டும் குறளை மட்டும் பார்ப்போம். அழகான குறள். சிற்றின்பம் வகி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர். மற்றின்பம் வேண்டும் நிலையான இன்பமாகிய நற்பெயரையும் நிலையான செல்வமாகிய நற்பெயரையும் புகழையும் நேசிப்பவர்கள் தோன்றி மறையும் மின்னலை போன்ற தசை இன்பம் அல்லது பொருள் இன்பத்திற்காக பிறர் பொருளை கவர்ந்து கொள்ள நினைக்க மாட்டார்கள். பாருங்கள், குறள் 174. இதில் உள்ள இந்த 10 குறள்களுமே பார்த்தீர்கள் என்றால் வகமையில் மிக ஆழமான கருத்தை சுமந்து நிற்கும் குறள்கள். 174. இளமென்று வெகுதல் செய்யார் புலம்பென்ற புன்மையில் காட்சியவர். இளமென்று வெகுதல் செய்யார் புலம்பென்ற புன்மையில் காட்சியவர். இல்லை என்று வெகுதல் செய்யார், இழிவான செயல்களை செய்ய மாட்டார்கள். புலம்பென்ற புன்மையில் காட்சியவர். அதாவது இதை குறளை இவ்வாறு பிரிக்க வேண்டும். புலம்பென்ற புன்மையில் காட்சியவர். புலம்பென்ற தனது ஐம்புலன்களின் ஆசைகளையும் வென்று நிற்பவர்கள், வென்று நிற்கும் சான்றோர். புன்மை அப்பழுக்கற்ற. இந்த புன்மையில் என்றால் அப்பழுக்கற்ற என்று நான் பொருள் கொடுக்கிறேன். ஆனால் இதற்கு புன்மை, இழிவு, கீழ்மை, இல்லாத, இழிவு, அறமற்ற, கீழ்த்தரமான குணங்கள் அல்லது செயல்கள் இல்லாத புன்மையில், அதாவது
மேன்மை தாங்கி நிற்கக்கூடிய, புன்மையில் அப்பழுக்கற்ற, புன்மையில் என்றால் புன்மை கூட்டல் இல், அதாவது இழிவு இல்லாத, அதாவது அறத்தை நேசிக்கக்கூடிய, புன்மையில் காட்சியவர். காட்சியவர் சொல்லாலும் செயலாலும் அறிவாலும் உயர்ந்து நிற்பவர். காட்சியவர் என்றால் சொல்லாலும் செயலாலும் அறிவாலும் உயர்ந்து நிற்கும் சான்றோர். புலம்பென்ற புன்மையில் காட்சியவர், தனது ஐம்புலன்களையும் வென்ற புன்மையில் அப்பழுக்கற்ற காட்சியவர். அறிவாலும் ஆற்றலாலும் சொல்லாலும் செயலாலும், அறிவாலும் ஆற்றலாலும் சொல்லாலும் செயலாலும் உயர்ந்து காட்சியளிக்கும் காட்சியவர், உயர்ந்து நிற்பவர். இளம் என்று தன்னுடைய வறுமையின் காரணமாக தன்னிடம் மண்பொருள் இல்லையே என்றும் எண்ணத்தில் வெகுதல் செய்யார். பிறர் பொருள் மீது ஆசைப்பட்டு அந்த பொருள்களை கவர்ந்து கொள்ள நினைக்க மாட்டார்கள். இளமென்று வெகுதல் செய்யார், புலம் என்ற புன்மையில் காட்சியவர். புலமென்ற புலமையில் காட்சி, புலம் வென்ற புன்மையில் காட்சியவர். புலம் வென்ற புன்மையில் அப்பழுக்கற்ற, புன்மையில் அழுக்கு, புன்மை அழுக்கு இல்லாதவர்கள், அழுக்கு இல்லாதவர், அப்பழுக்கற்றவர்கள் காட்சியவர். மகான்கள் அறிவாலும் ஆற்றலாலும் சொல்லாலும் செயலாலும் உயர்ந்து நிற்கும் சான்றோர். இளம் என்று தன்னிடம் மண்பொருள் இல்லையே என்று வெகுதல், பிற பொருள் மீது ஆசை கொள்ளுதல், பிற பொருள் மீது ஆசை கொள்ள மாட்டார்கள். பொருள் ஐம்புலன் வென்றோர் பிறர் பொருள் நாடார். ஐம்புலன் வென்றோர் பிறர் பொருள் நாடார். விளக்கம்: தம் ஐம்புலன்களையும் அடக்கி ஆளும் ஆற்றலுடைய சான்றோர் தம் வறுமையின் காரணத்தினால் பிறர் பொருளை அபகரிக்க நினைக்க மாட்டார்கள். ஐம்புலன்களையும் வென்ற சான்றோர் தம் வறுமையின் காரணத்தினால் பிறர் பொருளை அபகரிக்க நினைக்க மாட்டார்கள். அதாவது தம்மை முழுமையாக அடக்கி ஆளும் ஆன்றோர் தம் வறுமையின் காரணத்தால் பிறர் பொருளை அபகரிக்க எண்ண மாட்டார்கள். ஐம்புலன் வென்றோர் பிறர் பொருள் கவரார். ஐம்புலன் வென்றோர் பிறர் பொருள் கவரார். இதுதான் விளக்கம். சொற்பொருள் பாருங்கள். புலம் வென்ற ஐம்புலன்களின் ஆசைகளையும் வீழ்த்திய, புன்மையில் அப்பழுக்கற்ற, புன்மை என்றால் இழிவு, அழுக்கு, சிறுமை, குற்றம், இது இல்லாதவர்கள். புன்மையில் இழிவு, அழுக்கு, சிறுமை, குற்றம் போன்ற அறமற்ற பொருளை நேசிக்காதவர்கள். காட்சியவர் அறிவாலும் செயலாலும் உயர்ந்து நிற்பவர், காட்சி தருபவர். காட்சியவர் என்றால் அறிவாலும் ஆற்றலாலும் சொல்லாலும் செயலாலும் உயர்ந்து நிற்பவர், காட்சி அளிப்பவர். இளம் என்று தம்மிடம் மண்பொருள் எதுவும் இல்லையே. இங்கே இளையன் என்ன சொல்கிறேன், தம்மிடம் மண்பொருள் எதுவும் இல்லையே. இங்கே பொருள் என்பது, வறுமை என்பது மண்பொருள் இன்மை. அதுதான் இங்கே புகழ பெருமையை இல்லை என்றல்ல, மண்பொருள் இன்மை, அதுதான் வறுமை. மனித வாழ்க்கையில் மண்பொருள் என்பதுதான் முதல் தரமான வறுமை. இளம் என்று தம்மிடம் மண்பொருள் எதுவும் இல்லையே என வருந்தி வெகுதல் செய்யார். பிறர் பொருள் மேல் ஆசை கொண்டு அதை அபகரிக்க நினைக்க மாட்டார். மீண்டும் குரலை மட்டும் பார்ப்போம். அழகான குரல், ஆழமான கருத்தை சுமந்து நிற்கும் குரல். இளமென்று வெகுதல் செய்யார், புலம் வென்று புன்மையில் காட்சியவர். புலம் வென்ற ஐம்புறங்களையும் வென்ற புன்மையில் காட்சிய, புன்மையில் அப்பழுக்கற்ற மகான்கள், புன்மையில் அதாவது அழுக்கு இல்லாத, அழுக்கற்ற காட்சியவர். அறிவாலும் ஆற்றலாலும் சொல்லாலும் செயலாலும் உயர்ந்து நிற்கும், உயர்ந்த காட்சியளிக்கும் பெரியவர்கள். இளம் என்று தன்னிடம் மண்பொருள் இல்லையே என வருந்தி வெகுதல் செய்யார். பிறர் பொருள் மீது ஆசை கொண்டு அதை அபகரிக்க எண்ண மாட்டார்கள். பாருங்கள், 175வது குறள். அகி அகன்ற அறிவன்னா
யார் மாட்டும் வெகி வெறிய செய்யும். மிக அழகான குரல், மிக மிக அழகான குரல். அகி அகன்ற அறிவன்னா உலகத்தை காட்டிலும் அகன்ற அறிவு பெற்றதனால் என்ன பயனப்பா? யார் மாட்டும் இது எப்படி பிரிக்கணும்னா இப்படி ரெண்டா பிரிப்போம். யார் மாட்டும் அனைவரிடத்திலும் நல்லவர் கெட்டவர், இருப்பவர் இல்லாதவர், இளையோர் மிதியோர், ஆண்கள் பெண்கள் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் யார் மாட்டும் அனைவரிடத்திலும் வெகி அனைவரிடமும் உள்ள பொருள்களின் மீதும் ஆசை கொண்டு விருப்பம் கொண்டு வெறிய செய்யும். வெறிய என்றால் கீழ்த்தரமான அறிவற்ற, வெறிய செய்யும் கீழ்த்தரமான அறமற்ற, வெறிய அறமற்ற கீழ்த்தரமான அறிவற்ற அறமற்ற கீழ்த்தரமான செயல்களை செய்தார். யார் மாட்டும் வெகி வெறிய செய்யும் அனைவரும், அதாவது எந்த விதமான வேறுபாடும், நல்லவர் கெட்டவர் எந்த விதமான வேறுபாடும் இன்றி அனைவர்களுடைய பொருள்கள் மீதும் ஆசை கொண்டு அறமற்ற கீழ்த்தரமான வெறி செய்யும், அறமற்ற அறிவற்ற கீழ்த்தரமான செயலை ஒருவர் செய்தால் அகியகன்ற அறிவன் நாம். அகி என்றால் உலக அகிலம். அகி என்றால் அகிலம். இந்த அகிலத்தை விட அகன்ற அறிவை ஒருவர் பெற்றிருப்பதால் அதனால் என்ன பயன்? பிறப்பு யார் என்னன்னு எதிர்பார்க்காம ஒரு பொருள் மீது ஆசை கொண்டு அதை கீழ்த்தரமான அறிவற்ற நிலையில் அபகரிக்க நினைப்பவர் இந்த அகமகன்ற அறிவன் நான். இந்த அகிலத்தை காட்டிலும் அகன்ற அறிவை பெற்றிருப்பதால் என்ன பயன்? எந்த விதமான பயனும் இல்லை. பெரியோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, என் உயிரினும் மேலான என் அன்பு மாணவ செல்வங்களே, எனது பேர குழந்தைகளே, உங்களிடம் சொல்லுகிறேன், அறிவு என்றால் என்ன என்பதை நான் இங்கே உங்களுக்கு விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அறிவு என்பது அறிவியல் ரீதியாக நாம் வாழும் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை பற்றி, அவர்களுடைய தன்மைகளை பற்றி, அவைகளின் செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வதுதான் அறிவு. இங்கே அறிவு என்று சொல்லப்படுவது ஞானம் அல்ல. அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. ஞானம் என்றால் அதற்கு பொருள் அறம். ஞானம் என்றால் அதற்கு பொருள் அறம். அறம் என்றால் என்ன? அப்பழுக்கற்ற செயல்பாடுகளை, எண்ணங்களை, அப்பழுக்கற்ற எண்ணங்கள் செயல்பாடுகளினுடைய பொருள்தான் அறம். அறிவு என்பது அறமாகாது. நல்லவனும் அறிவை பெற்றிருக்கலாம், தீயவனும் அறிவை பெற்றிருக்கலாம். அந்த அறிவு என்பது ஆங்கிலத்தில் சொல்கிறேன் கேளுங்க. அறிவு knowledge. Knowledge means knowing things around us. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்களின் தன்மைகளையும் பன்மைகளையும் அதனுடைய பயன்களையும் அறிந்து knowing. Knowledge means knowing, தெரிந்து கொள்ளுதல். And knowledge is not wisdom. Knowledge is not wisdom. Wisdom is entirely different from knowledge. அதாவது அறிவு என்பது நல்லதையும் கெட்டதையும் சுமந்து நிற்கலாம். ஆனால் ஞானம் என்பது நல்லதை மட்டுமே சுமந்து நிற்கக்கூடிய குணாதிசயங்களுக்கு பெயர் தான் ஞானம். அதான் ஆங்கிலத்தில் நாலெட்ஜ், அறிவு. ஆனால் ஞானம் என்பதற்கு ஆங்கிலத்தில் பெயர் விஸ்டம். அப்போ விஸ்டம் இஸ் என்டையர்லி டிஃபரண்ட் ஃப்ரம் நாலேஜ். அதே மாதிரி அறிவு என்பது ஞானத்திலிருந்து மாறுபட்டது. எனவே இங்கே வள்ளுவன் சொல்லக்கூடியது இந்த அறிவு என்பது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களையும், இந்த உலகத்தை விட அனைத்து பொருள்களின் அறிவியல் ரீதியான உண்மைகளையும் பயன்பாட்டையும் ஒருவன் அறிந்திருந்தும் அவன் பிறர் பொருள் மீது ஆசை கொண்டு அதை கவர நினைத்தால், தவறான முறையில் அதை கவர நினைத்தால், அவன் அந்த பெற்றிருக்கக்கூடிய அறிவியல் ரீதியான அறிவினால் என்ன பயன்? எந்த பயனும் இல்லை. மிக மிக ஆழமான குறள். பொருள், பிறர் பொருளை கவர நினைத்தால் கற்றவரும் கிடையரே.
பிறர் பொருளை கவர நினைத்தால் கற்றவரும் கிடையாது. கற்றவர் எல்லாம் மகான்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாது, சான்றோர்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாது. கற்றவர்களிடம் இருக்கக்கூடிய நிறை குறைகளை வைத்துத்தான் கற்றவர்களை இந்த சமூகம் எடை போடுகிறது. எனவே பிறர் பொருளை கவர நினைத்தால் கற்றவரும் கடையவே. நீ என்ன கற்றிருந்தாலும் சரி, நீ கடைக்கூடி பண்ணிதான் அற வாழ்க்கை நீ வாழவில்லை என்றார். விளக்கம்: பிறர் பொருள் மீது ஆசைப்பட்டு அப்பொருளை அடைவதற்காக அறமற்ற அனைத்து செயல்களையும் ஒருவர் செய்தால் அகில அளவிற்கு அகன்ற நுண்ணறிவை அவர் பெற்றிருப்பினும் அதனால் என்ன பயன்? அதனால் எப்பயனும் இல்லை. அதாவது இருப்பவர் இல்லாதவர் என பார்க்காது அனைவர் பொருளையும் விரும்பி அதை கவர நினைத்தால் அவர் உலக அளவு அகன்ற அறிவை பெற்றிருப்பினும் அவர் இழிந்த மனிதராகவே கருதப்படுவார். பிறர் பொருளை கவர நினைப்பவர் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் இழிந்தவரே. பிறர் பொருளை கவர நினைப்பவர் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் இழிந்தவரே. பொருள் யார் மாட்டும் அனைவரிடத்திலும், இருப்பவர் முதல் இல்லாதவர் வரை, சிறுவர் முதல் முதியோர் வரை ஆடவர் முதல் பெண்டீர் வரை அனைவரிடத்தில் வெகி வெறிய செய்யின் அவர்கள் பொருளை விரும்பி அறிவின்றி அறமற்ற செயலை செய்தால். வெகி வெறிய செய்யின் அவர்கள் பொருளை விரும்பி அறிவின்றி அறமற்ற செயலை செய்தால். வெறிது அறிவின்மை. வெறிது என்றால் அறிவின்மை. வெறிது என்றால் அறிவின்மை. அகன்ற அறிவு என்ன? அவர் அகில அளவிற்கு அகன்ற நுண்ணறிவை பெற்றிருப்பதால் என்ன பயன்? எந்த பயனும் இல்லை. மீண்டும் குறளை மட்டும் பார்ப்போம். அகியகந்த அறிவன் நாம் யார் மாட்டும் வெகி வெறிய செய்யின். யார் மாட்டும் வெகி வெறிய செய்யின். அனைவரிடத்தில் இருப்பவர் இல்லாதவர் என்று எடை போடாது அனைவரிட பொருட்கள் மீதும் ஆசைப்பட்டு அதை கவர நினைப்பவர்கள் அகியகந்த அறிவன் நாம் அகிலத்தை விட அகந்த அறிவை பெற்றிருந்தாலும் அதனால் என்ன பயன்? இங்கே நான் அறிவு என்பது என்ன என்பதை நான் சொல்லிவிட்டேன். அறிவு என்பது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களுடைய அறிவியல் ரீதியான உண்மைகளை அறிந்து கொள்ளுதல். அதுதான். பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, பாருங்களேன், இந்த 5 குறளிலும் இந்த வெகாமை, பிறர் பொருளின் மீது ஆசைப்பட்டு அதை கவர நினைக்காமை குறித்து வள்ளுவன் எவ்வளவு ஆணித்தரமான கருத்துக்களை அழுத்தமாக நம்மிடம் கொண்டு வருகிறான் என்பதை பாருங்கள். அந்த 5 குறள்களும் ஒவ்வொரு குறளை பற்றியும் நாம் ஓராண்டு காலம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். 5 குறள், எந்த குறளும் ஒன்றுக்கொன்று போட்டி போட்டுக் கொண்டு நிற்கின்றன கருத்தால். இந்த 5 குறளுமே அதில் இந்த 175வது குறளை பாருங்கள். அகிய அகன்ற அறிவன் நாம் யார் மாட்டும் வெகி வெறிய செய்யும். மிக அழகான குறள். அகிய அகன்ற அறிவன் நாம் யார் மாட்டும் வெகி வெறிய செய்யும். யார் மாட்டும் வெகி வெறிய செய்யும். எல்லாரும் அனைவருடைய பொருள்கள் மீதும் இருப்பவர் இல்லாதவர் என்று கருதாது அனைவரது பொருள்கள் மீதும் ஆசை கொண்டு அதை அபகரிப்ப நினைப்பவன் அகியகன்ற அறிவன் நாம். அவன் அகிலத்தை விட அகன்ற அறிவை பெற்றிருப்பதனால் என்ன பயன்? எந்த பயன்? பெரியோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, கல்வியாளர்களே, என் அன்பு மாணவ செல்வங்களே, இங்கு அறிவு என்பது
ஞானம் அல்ல. நான் மீண்டும் அங்கே முழுமையாக உழைக்க இருக்கிறேன். இங்கே அறிவு என்பது அறிந்து கொள்ளுதல், அவ்வளவுதான். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்களை அறிவியல் ரீதியில் அறிந்து கொள்ளுதல், அதுக்கு பெயர் தான் அறிவு. அறிவு என்பது ஞானமாகாது. ஞானம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு. ஆங்கிலத்தில் அறிவிற்கு நாலெட்ஜ் என்று பெயர், ஞானத்திற்கு விஸ்டம் என்று பெயர். விஸ்டம் இஸ் நாட் நாலெட்ஜ், நாலெட்ஜ் இஸ் நாட் விஸ்டம். அதே மாதிரி அறிவு என்பது ஞானமாகாது. ஞானம் என்பது அறத்தை சுமந்து நிற்கக்கூடியது, சொல்லாலும் செயலாலும் அறத்தை சுமந்து, அறநீதியை அறநெறியை சுமந்து நிற்கக்கூடியது தான் ஞானம். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பெரியவர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, இந்த 5 குறள்களே வெகாமை, பிறர் பொருளின் மீது ஆசை கொள்ளாமை குறித்து வள்ளுவன் கொடுத்திருக்கக்கூடிய 7 சீர்களுக்கு ஏற்கனவே பெரியோர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கங்கள், அவைகள் அனைத்தையும் சார்ந்து எனக்கு தெரிந்த, நான் புரிந்து கொண்ட மனித வாழ்க்கை சார்ந்த விளக்கங்களை நான் இங்கே கொடுத்திருக்கிறேன். அனைத்து இதுவரை கொடுக்கப்பட்ட அனைத்து உரைகளில் இருந்தும் எனது உரை முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும், விரிவானதாகவும் இருக்கும். ஏற்கனவே குறுகலாக குறள் போன்ற விளக்கங்களை பெரியவர்கள் ஏற்கனவே பரிமேலழகரிலிருந்து லட்சக்கணக்கான குறளுக்கு உரை தந்திருக்கிறார்கள். இது என்னுடைய உரை. அதாவது அறிவியல் ரீதியாக என்னுடைய உரை அமைய வேண்டும் என்பதற்கு ஆங்காங்கே அறிவியலை அடிப்படையாக கொண்டு, மனித வாழ்க்கையின் தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு வள்ளுவன் அதைத்தான் சொல்கிறான், நானும் அதைத்தான் சொல்கிறேன். எனவே என் அன்பு மாணவ செல்வங்களே, எனது பேர குழந்தைகளே, எனது மகள்களே, மகன்களே, எனது சகோதரிகளே, சகோதரர்களே, எக்காரணம் கொண்டும் பிறர் பொருள் மீது ஆசைப்படாதீர்கள். அதை கவர்ந்து கொள்ள, ஏதாவது ஒரு வழியில் அதை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று சிந்தித்தும் பார்க்காதீர்கள். அது உங்களுக்கு இழிவைத்தான் தரும். அது சிற்றின்பம் போன்றது. பிறர் பொருளை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்பது சிற்றின்பம். சிறிது காலத்திற்கு, சிறிது நொடிகளில் அது சிறிது காலத்திற்கு இன்பத்தை தரக்கூடியது சிற்றின்பம். மற்றின்பம் வேண்டுபவர், மற்றின்பம் என்ன? மற்றின்பம் வேண்டுபவர், அது நிலையான இன்பம், நிலையான செல்வம், நற்பெயரும் நற்புகழும். நல்ல பெயரும் நல்ல புகழுமே நிலையான இன்பம், நிலையான செயல். அந்த நற்றின்பம் மற்றின்பம் வேண்டுபவர் இந்த சிற்றின்பம் வேண்டி சிற்றின்பம் போய் அறமல்லா செயலை செய்ய மாட்டார்கள். நீங்களும் அது போன்றே இருங்கள். பொருள் வரும் செல்லும், மண்பொருள் வரும் செல்லும். அதனால் அதன் பெயரே செல்வம். அது செல்லக்கூடியது. வந்து எது ஒரு பொருள் செல்லுகிறதோ அதுதான் வரும். எந்த ஒரு பொருள் நம்மிடம் வருகிறதோ அந்த பொருள் செல்லக்கூடிய தன்மையை பெற்றது. அதனால்தான் அதற்கு பெயர் செல்வம் என்று பெயர். வரும், சென்று கொண்டு சுழன்று கொண்டே இருக்கக்கூடியது தான் செல்வம். அது மண்பொருள். ஆனால் நிலையான செல்வமாகிய பேரும் புகழும் ஒன்று நீங்கள் சம்பாதித்து விட்டால் அது உங்கள் தலைக்கு பின்னும் அது உயிரோடு நிற்கும். நற்பெயரும் நற்புகழும் நம் தலைக்கு பின்னாலும் நாம் மடிந்த பின்பும் மனத்து கொண்டே நிற்கக்கூடியது நற்பெயரும் நற்புகழும். அதை வேண்டுபவர்கள் பிறர் பொருளை வெகக்கூடாது, பிறர் பொருளின் மீது ஆசைப்படக்கூடாது. பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, இதுவரை வெகாமை என்ற தலைப்பில் நான் கொடுத்துள்ள 5 குறள்களுக்கும் எனது உரையை உண்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.